வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜோதிஸ் பேசுகிறேன். சில தகவல்கள் மிகைப்படுத்தப்பட்டிருக்கலாம், அவற்றை முழுதும் உண்மையற்றதாக ஒதுக்கிவிட்டு இயலாது. மருத்துவ அறிவியல் இறப்பு என்பது இதயத் துடிப்பு நின்றுவிடுவதையே வரையறை செய்கிறது. நிறம் மங்குதல், தசை சுருங்கி விரியும் தன்மை இழந்து விரைப்புத்தன்மை அடைதல், உடல் வெப்பம் நீங்கிவிடுதல், இரத்த ஓட்டம் நின்று இறப்பை தொடர்ந்து நிகழக்கூடிய நிகழ்வுகள் இதன் பின் நுண்ணுயிரிகள் உடம்பை மக்கி அழியச் செய்கின்றன. சில அருளாளர்கள் தங்கள் உடலில் சமாதிகள் இருந்தபின்பும் உயிர் செயல்பாடான இதய துடிப்பு, சுவாசம் முதலியன நின்ற பின்னும் உடல் அழியாமல் இருந்தமை குறித்து செய்திகள் பலவற்றை கண்டோம். சரி, ஆராய்ச்சியாளர்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், 21 நாட்களுக்குப் பிறகு யோகானந்த பரமஹம்சர் என்ற யோகி அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற இடத்தில் மகாசமாதி அடைந்தபின் அவரது உடல் அழிவின் அடையாளங்கள் ஏதும் இல்லாது இருந்தது. கிரியா யோகம் என்ற பயிற்சியின் மூலம் ஒரு யோகியின் தன் வரலாறு என்னும் நூலில் உடலின் அணுக்கள், செல்கள் அழிவதை தடுக்க முடியும். உடல் முற்றும் அழியாது நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளிகாணில். அகம்புறம் பேராப் பொருளை அரியில் உகம்பவ காட்டும் உடம்பு. ஔவைக்குறள் அழியாமை உயிர் செயல்கள் ஏதோ ஒருவகை ஆற்றல் உடலில் தங்கி இருந்து அதன் அழிவை தடுத்து கொண்டிருக்க வேண்டும். தூக்க நிலையில் உடம்பை தாக்கு அழிக்கும் நுண்ணுயிர்கள் இருக்கவில்லை. உயிரின் சக்தி, இதய துடிப்பு, சுவாசம் ஆகியவற்றை நடத்தி நுண்ணுயிர்களான பாக்டீரியாக்கள் உடலை அழித்து விடாமல் பாதுகாக்கின்றது என்று கொள்ள வேண்டும். சமாதி நிலையிலும் உயிர் உடம்பில் தங்கியுள்ளது போல் தூக்க நிலையில் உயிரின் உடலில் தங்கியிருக்க வேண்டும். அருளாளர்கள் சமாதி அடைந்த பின் அவர்களுடைய உடல் அழியாமல் இருக்குமாயின் அவர்கள் மரணத்தை வெல்லும் நோக்கில் ஒரு வகை வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்பதை இது உணர்த்துகிறது. மகாசமாதியில் அமர்ந்த பிறகும் இராகவேந்திரர் தம் மாணவருடன் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. சில நாட்கள் கழித்து தருமபுரம் ஆதீனத்தை நிறுவிய குருஞான சம்பந்தர் சமாதியில் அமர்ந்த சமாதி கலைந்து எழுந்து வந்து பேச ஒரு வரலாறு கூறப்படுகிறது. அவரது பெரியார் மகாசமாதியில் உட்கார்ந்து பல மாதங்களுக்குப் பின் தன் மகனுடன் சன்சா இலை போன்ற ஆதாரங்கள் மூலம் உய்த்தறிய முடியும். பெரியவர்கள் சமாதியில் இருக்குங்கால் உயிர் உடல் அடங்கி இருக்கிறது என்றும் அவர்கள் சமாதியில் மரணத்தை வென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவனிக்கத்தக்கது என்னவென்றால், இதுபோன்ற பெரியோர்களின் சமாதி அழைக்கப்பட்டு வருகிறது ஜீவசமாதி. மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. திருஞான சம்பந்தர் போன்ற மகான்கள் உடம்பை ஒளியில் கலந்துவிட்டதும், மாணிக்கவாசகர் போன்ற பெரியவர்கள் உடம்பை வெளியோடு வெளியாக கலக்கச் செய்திருப்பதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் காமெண்ட். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.